அஸ்ஸலாமு அலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த நைட்டே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் வந்து கழுவி வச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் காஞ்சிருச்சு. இப்போ இதில் எல்லாத்தையும் வந்து மல்லிகை ஜாமான் கொட்டி வைக்க போகிறேன். மல்லிகை ஜாமான் வந்து அம்மா வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அம்மா என்னென்ன வாங்கி கொடுத்தாங்க தான் வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன். ஜாமான்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சிருச்சு. இது அப்படியே போய் கிச்சனில் வச்சுட்டு வந்துடலாம், தேவைப்பட பார்த்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா கவுத்து வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதனால் அந்த கூடையிலேயே வந்து வச்சிடலாம் சொல்லிட்டு வச்சுட்டேன். மல்லிகை ஜாமான் தான் என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன். அரிசி வாங்கி கொடுத்துருக்காங்க. அரிசி அப்படியே இப்போ யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அரிசி வந்து நிறைய இருக்குது. மல்லிகை ஜாமான் மட்டும் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தோரம்பருப்பு தான் வந்து அதிகமாக எனக்கு யூஸ் ஆகும். ஏன்னா தோரம்பருப்பு வந்து ஒரு வாரத்துலேயே ஒரு 4 நாள் கிட்ட வந்து சாம்பார் வந்து செய்வேன். ரவை, கடலப்பருப்பு, மிளகு, ஜீரகம், கடுகு, எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அம்மா. எண்ணெய் பாக்கெட்டு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் கொட்டி அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். கிச்சனில் போய் வச்சிடலாம். நான் வந்து எல்லாமே ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன், ஏன்னா பூச்சி அந்த எறும்புலாம் வைக்காதனால ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே மூடிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.